நீங்க இப்போ குடிச்ச தண்ணீரோ, இல்ல நைட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற உணவோ, உங்க உயிருக்கே ஆபத்தா மாறலாம்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ். கேரளாவுல ஷிகல்லா பாக்டீரியா தொற்றால குழந்தைகள் பாதிக்கப்படுற செய்தி இப்போ எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருக்கு. ஆனா பயப்பட தேவையில்ல. இந்த ஷிகல்லானா என்ன? இது எப்படி பரவுது? இதோட ஆரம்பகால அறிகுறிகள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா, நாமளும் நம்ம குழந்தைகளும் ரொம்ப சேஃபா இருக்கலாம். முதல்ல ஷிக்கலா அப்படின்னா என்ன? ஷிக்கலா அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் தான். இது முக்கியமா நம்மளுடைய குடல் பகுதியை வந்து அட்டாக் பண்ணும். ரீசெண்டா வந்த நியூஸ் படி திருச்சூர் மருத்துவக் கல்லூரியில 4 வயது சிறுமி, 7 வயது சிறுவன் இப்போ இதுக்காக தீவிர சிகிச்சையில இருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் 3 பேர் இதனால உயிரிழந்திருக்கிறதுனால நாம இன்னும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாவும் இருக்கணும். சரி, இது எப்படி பரவுதுன்னு தெரியுமா? காற்று மூலமாகவோ அல்லது தொடுதல் மூலமாகவோ இது பரவவே பரவாது. முழுக்க முழுக்க அசுத்தமான குடிதண்ணீர், சுகாதாரமில்லாத வெளி உணவுகள், குறிப்பா சரியா கழுவாத காய்கறிகள் மற்றும் பழங்கள் மூலமா தான் இது பரவுது. இன்ஃபெக்ஷன் ஆன ஒருத்தர் கைகளை சரியா கழுவாம உணவை தொட்டாலோ அது மத்தவங்களுக்கு வந்து ஈஸியா பரவிடும். சரி, இதோட அறிகுறிகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா, இந்த பாக்டீரியா உடம்புக்குள்ள போன 1லிருந்து 2 நாட்கள்ல இதோட ஆட்டம் வந்து ஆரம்பிச்சிடும். தாங்க முடியாத வயிற்று வலி மற்றும் கடுமையான வயிற்றுப்போக்கு, சில சமயம் மோஷன் போகும்போது ரத்தம் கலந்து கூட போகலாம். கடுமையான காய்ச்சல் மற்றும் வாந்தி எடுப்பது. குழந்தைகளுக்கு இந்த அறிகுறிகள் இருந்தா சாதாரண வயிறு வலி தானேன்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இதிலிருந்து தப்பிக்க நம்ம தீப்தி எக்ஸ்ப்ளோரர் தரப்பிலிருந்து 3 எளிய டிப்ஸை பார்க்கலாமா? டிப் நம்பர் 1. தண்ணீரை எப்பவும் பச்சை தண்ணியா குடிக்காதீங்க. நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. ஏன்னா கொதிக்கும் போது இந்த பாக்டீரியா அழிஞ்சிடும். டிப் நம்பர் 2. ஹோட்டல்ல சாப்பிடும்போது பச்சையான காய்கறிகள் கொண்ட சாலட் அல்லது மயோனைஸ் போன்ற உணவுகளை கொஞ்ச நாளைக்கு தவிர்த்திடுங்க. டிப் நம்பர் 3. குழந்தைகளை வெளியே விளையாடிட்டு வந்தா கைகளை சோப்பு போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு கழுவ சொல்லுங்க. வரும் முன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயனுள்ள தகவல்களை இப்போவே உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தீப்தி எக்ஸ்ப்ளோரர் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.